இவங்க ப்ரோமோல வந்து ஒரு கன்டென்ட் போடுறாங்க. ஆனா லைவ்ல பார்த்தீங்கன்னா, அது வேற வேற ஆர்டர்ல நடக்குது. ஃபர்ஸ்ட்டு நடந்த விஷயத்துக்கு இப்ப தான் வந்து 3 ப்ரோமோ போட்டுருக்காங்க. அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ராவ பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் சமந்தா அண்ட் விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேஹா வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட்டு நடந்த ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லைவ்ல உங்களுக்கு விஷ்ணு வந்துட்டு போயிருப்பாரு. அண்ட் தீபக் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருமே வந்துட்டு போயிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்ப இந்த ப்ரோமோல நடக்கிற விஷயம் என்னன்றத பார்த்துட்டு, மீதி என்னன்றத பார்ப்போமா? ஸோ பவித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் அழக்கூடாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா என்னால முடியல. எனக்கு ஜென்ரலாவே வந்து நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அது சொல்லி காட்டவே வரமாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயி அழுதுருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி கத்துனா தான், கோவப்பட்டா தான் வந்து இந்த ஷோல வந்து நம்ம வின் பண்ண முடியும். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே வந்து நீ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. நீ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்." அப்படின்னுவாங்க. ஸோ இதையும் தாண்டி நீங்க லைவ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பயங்கர மோட்டிவேட்டிங்கா வந்து பவித்ராக்கு பேசியிருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசி முடிச்சோனே பவித்ராவே வந்து "எப்பா எனக்கு அடுத்து 500 டேஸ் இதுக்குள்ள இருந்து விளையாட சொன்னாலும் விளையாடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கவே உண்மையா நல்லா இருந்தது. அண்ட் பவித்ரா வந்து அழுதது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஜென்யூனா இருந்தது. இந்த ஷோக்காக நீங்க வந்து பேசி தான் ஆகணும், சண்டை போட்டு தான் ஆகணும், நீங்க லவுடா இருந்து தான் ஆகணும் ஒரு இடத்துல, உங்கள தனியா காட்டணும் அப்படின்ற மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வரப்போ, அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பயங்கரமான டவுட்டுங்க. ஆக்சுவலா விஷ்ணு, சௌந்தர்யா வராங்கன்றப்போ, நான் அத லைவ்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கரெக்ட்டா வந்து நம்ம விஷால் பார்த்தீங்கன்னா வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு தட்ல அந்த இதெல்லாம் அவரு தான் ரெடி பண்ணி குடுக்குறாரு. தட்ட எடுத்துட்டு வெளிய வராங்க. பார்த்தீங்கன்னா, டக்குனு லைவ் அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகுது. அவங்க ப்ரப்போஸ் பண்ண கம்ப்ளீட்டா எதுவுமே வந்து லைவ்ல என்னால பார்க்க முடியல. ப்ரப்போசலுக்கு அப்புறமா அவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த டிஸ்கஷன் மட்டும் தான் காட்டுனாங்க. இது எனக்கு மட்டும் தான் ஏதாவது பிரச்சனையா? இல்ல உண்மையாவே இவங்க லைவ்ல இருந்து இத தூக்கிட்டாங்களா? அப்படின்றது தெரியல. யாராவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவங்க ப்ரப்போஸ் பண்றப்போ என்னலாம் நடந்துச்சு அப்படின்ற மேட்டர் எனக்கு தெரியல. பட் அவர் விஷ்ணு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரே மேட்டர் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது "ஐய்யயோ! நீ பாட்டுக்கு சொல்ட்ட. வெளில போய் உங்க அப்பாவ நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாரு. ஸோ அவங்க 2 பேரும் பார்க்குறப்போ ஒரு நல்ல கியூட் பேரா தான் இருந்துச்சு. நேஹா பார்த்தீங்கன்னா வந்து, என்ன ஒரு மெச்சூரிட்டிங்க. அவ்ளோ கிளியரா ஒரு அட்வைஸ வந்து விஷால கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பாங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருந்தது. அதாவது என் மைண்ட்ல ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து விஷால்ட்ட கரெக்ட்டா பேசியிருப்பாங்க. பட் அப்பவுமே சில விஷயங்கள ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து ஹர்ட் ஆயிறக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் பார்த்து பார்த்து பேசியிருப்பாங்க. 2 விஷயம். 1 வந்து சௌந்தர்யாவ பத்தி நீங்க வந்து அவ்ளோ விஷயம் சொன்னீங்க. விஜய் சேதுபதி அவருமே உங்களுக்கு இந்த அட்வைஸ குடுத்தாரு. பட் நீங்க எந்த இடத்துலயுமே வந்து நான் இதுதான் உங்கள பத்தி பேசினேன் அப்படின்றத ஓப்பனா சொல்லி நீங்க சாரி கேட்கவே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா விஷயத்துல வந்து அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து கிளியரா வந்து எனக்கு இந்த ஃபீலிங் இல்ல, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும், நீங்க தான் அந்த ஸ்பேஸ குடுத்தீங்க. அந்த தப்பு உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாரி ஒரு 2 விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து திரும்ப சௌந்தர்யாவ கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுவாரு. இந்த மாதிரி நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து உன்ன வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். முத்துக்கிட்ட நீ இப்படி நின்னு பேசினது அதெல்லாம் நான் இது பண்ணேன். அதே மாரி அந்த கோடு கிட்ட இருக்கிறப்போ அந்த ட்ரெஸ்ஸ இது பண்றது. ஸோ எல்லா மேட்டருமே அவர் சொல்றாரு. சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நான் பேசிட்டேன். தப்பா நெனச்சுட்டேன். அதுக்கு தான் நான் வந்து மெயினா சாரி கேட்டேன். இது எல்லாத்தையும் கிளியரா சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா சொன்னதுனால தானே இப்ப கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத விஷால் சொல்லுவாரு. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டேக் இட் ஈஸி அந்த ஒரு டைப்பா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது உண்மையாவே இது என்ன டெப்த் அவர் என்ன மீனிங்ல சொன்னாரு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படின்றதே எனக்கு தெரியல. பட் அவங்க அத ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு புரியுது. நீ என்ன சொல்லியிருப்பன்னு எனக்கு புரியுது. நீ அவ்வளவா ஃபீல் பண்ணாத. இட்ஸ் ஓகே அப்படின்ற மாரி அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப நல்லா டீல் பண்ணிட்டு அங்கருந்து எந்திரிச்சு போயிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம விஷ்ணு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பாய்ஸ் டீம்ட்ட மட்டும் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம் உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசியிருப்பாரு. அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ரொம்ப மெச்சூர்டான ஒரு மூவ். என்னன்னா, அவருமே அத வந்து விஷால தான் வந்து மீன் பண்ணி பேசியிருப்பாரு. என்டயர் பாய்ஸ் டீம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு, பட் மார்னிங் வந்து நேஹா வந்ததுக்கப்புறம் விஷால் இந்த மேட்டர வந்து ஆல்ரெடி சௌந்தர்யாட்ட வந்து கிளியரா சொல்லி சாரி கேட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது இல்லையா? ஸோ இவரு வந்து என்ன நெனச்சிருக்காரு அப்படின்னா, அ அவருக்கும் சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றனால, அதெல்லாம் வச்சு அவர் என்ன பேசுறாருன்னா, நீங்க உள்ள ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க. பட் வெளிய போய் அதுக்கான இம்பாக்ட்ட ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்களும் சரி, இல்ல நீங்க இன்னொருத்தவங்கள பத்தி பேசுறீங்க, இவங்க இப்படி, அவங்க அப்படின்லாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அவங்களையுமே நம்ம ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்ட மாரி ஆயிரும். அத திரும்ப சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி ஒரு விஷயத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களே, இப்ப இது எப்படி நம்ம மாத்துவோம் அப்படின்ற அந்த ஒரு கஷ்டமுமே வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு, இங்கேருந்து வெளிய போறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு க்ளோஷர் குடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி சூப்பரான ஒரு அட்வைஸ வந்து அவரு குடுத்திருப்பாரு. சௌந்தர்யா அவங்களோட வாய்ஸ வச்சு நீங்க வந்து கிண்டல் பண்றது வந்து ஒரு மாரி நல்லா இல்ல பார்க்கறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா, அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்திருக்கு. அது ஒரு குறையா அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெறைய விஷயங்கள் அவங்க கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடான்றப்போ, அவங்க கிட்ட க்ளோஸா ஃப்ரெண்டா ஆனதுக்கு அப்புறமாலாம் வந்து நீங்க அடிக்கடி அந்த வாய்ஸ்ல பேசி வந்து ஃபன் பண்றது, அதெல்லாம் வந்து நல்லா இல்ல. அத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சூப்பரா ஒரு 2 அட்வைஸ வந்து குடுத்திருப்பாரு. ஸோ இது ரொம்ப மெச்சூர்டா இந்த மாரி பாய்ஸ் டீம்ம தனியா உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பேசினது, அதெல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் லைவ்ல வந்து நான் பார்த்த வரைக்கும் இன்னும் அர்ச்சனா வந்து வரல. ப்ரோமோ வந்து ஆல்ரெடி வந்துச்சு. ஸோ
இதுக்கப்புறமா தான் அவங்க வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஷால் வந்து சௌந்தர்யா கிட்ட கேட்ட சாரி வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங்கா இருந்துச்சா? அவரு கரெக்ட்டா ஓப்பனா மனசுல இருந்து ஒரு விஷயத்த வந்து ஃபீல் பண்ணி சாரி கேட்டாரா? இல்ல ஐய்யய்யோ! என்னடா மாட்டிக்கிட்டோமேன்றதுக்காக சாரி கேட்டாரா? அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. சௌந்தர்யா அண்ட் விஷ்ணு இவங்க பேர் வந்து ஆல்ரெடி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது தானா? இல்ல வந்து உங்களுக்கே ஷாக்கிங்கா இருந்ததா? என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தானே நெனச்சோம். என்னடா டப்புன்னு இந்த மாரி ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா? அப்படின்றதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து இன்கேஸ் அர்ச்சனா அவங்க வராங்க, ஒரு ஏதாவது விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அத வந்து நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.